வணக்கம். பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது, தாய் அல்லது தந்தை இருவரில் யாரேனும் ஒருவர் அரசு பணிகளில் வேலையில் சேர்ந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் வாங்கும் ஓய்வு ஊதியத்தில் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருடைய மனைவிக்கு அல்லது கணவருக்கு ஓய்வு ஊதியம், அதாவது குடும்ப ஓய்வு ஊதியமாக வழங்கப்படும். கணவரும் மனைவியும் இறந்துவிட்டால் அவர்களின் மகன் அல்லது மகள் இவர்களுக்கு குடும்ப ஓய்வு ஊதியம் வழங்கப்படுமா என்ற விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது, ஒரு சில காரணங்களுக்காக குடும்ப ஓய்வு ஊதியங்கள் ஏற்கனவே மகனுக்கும் மகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற விஷயம் நடைமுறையில் இருக்கிறது தான். உதாரணத்திற்கு, என்னுடன் பணி செய்த ஒரு நபருடைய தந்தை இறந்து விடுகிறார். அவருக்காக வாரிசு அடிப்படையில் எனது நண்பரும் அந்த அலுவலகத்தில் சேர்ந்து விட்டார். இருப்பினும் தனது தந்தைக்கு வரக்கூடிய ஓய்வு ஊதியமானது தாய் பெற்று தாயும் இறந்ததற்கு பிறகு திருமணமாகாமல் இருந்த அவருடைய தங்கைக்கும் ஓய்வு ஊதியம் வந்து கொண்டிருந்தது. இது எனக்கு 2004 தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தந்தை அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அவருடைய தாயும் இல்லை. ஆனால் இரு சகோதரர்களில் ஒரு நபர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அவருக்கு ஓய்வு ஊதியம் வேண்டி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அது நிராகரிக்கப்பட்டதால் மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். மதுரை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு வழங்கியிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. மதுரை ஓய்வூதியர்களின் மாற்றுத்திறன் மகன் மற்றும் மகளுக்கு மருத்துவச் சான்றிதழ் அடிப்படையில் குடும்ப ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையில் வனவராக பணிபுரிந்தவர் வருவேல் 1982 மருத்துவ தகுதியின்மை காரணமாக இவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 1988 இறக்கும் வரை அவர் ஓய்வூதியம் பெற்று வந்தார். பின்னர் அவரது மனைவி மரிய ரோஸ் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வந்தார். அவர் 2016 இறந்தார். இவர்களின் மகன்கள் ஜெரால்டு, தர்சியாஸ். இவர்களில் ஜெரால்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர். இதனால் ஜெரால்டுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரி அவரது சகோதரர் தர்சியஸ் அரசுக்கு தொடர்ந்து மனு அனுப்பினார். நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த தனி நீதிபதி குடும்ப ஓய்வூதியம் வழங்குமாறு கடந்த பிப்ரவரி 10 உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தலைமை கணக்காயர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், கே. ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி உத்தரவு நிறைவேற்றப்பட்டது தெரியவந்தது. அதன் பிறகு ஏன் இந்த மேல்முறையீடு என வினவியபோது, தனி நீதிபதி உத்தரவில் தலைமை கணக்காயர் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை நீக்க கோரி மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கு பிந்தைய நடத்தையை கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கள் நீக்கப்பட்டன. ஓய்வூதிய விதிகளில் அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள் 25 வயதை கடந்து வாழ்க்கை நடத்த முடியாதபடி மனநல பாதிப்பு மற்றும் வேறு குறைபாடுகளுடன் இருந்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கலாம் என்று மத்திய மாநில அரசுகளின் ஓய்வூதிய விதிகளில் கூறப்பட்டுள்ளது. இறந்த ஊழியரின் மகன் மகள் தனது மனநிலை அல்லது மாற்றுத்திறன் காரணமாக சொந்தமாக வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியாது என்பதை உறுதி செய்யும் மருத்துவச் சான்றிதழ் தாக்கல் செய்ய வேண்டும் என விதிகளில் கூறப்பட்டுள்ள போது அதிகாரிகள் அதற்கு மேல் எதையும் கேட்க முடியாது. இதை 30 ஆண்டுகளுக்கு முன்பே உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஓய்வூதியம் என்பது உரிமை சார்ந்தது. அது தர்மமாகவோ தாராள மனப்பான்மையுடனோ வழங்கப்படுவது அல்ல. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகாரிகள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். இதனால் மனநலம் பாதிக்கப்பட்ட
ஓய்வூதியதாரரின் மகன் மகள்களுக்கு மருத்துவச் சான்றிதழை சமர்ப்பித்தவுடன் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் வருமானம் தொடர்பான சான்றிதழ் கேட்டு வலியுறுத்தாமல் சட்டப்பூர்வ விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எந்த தாமதமும் இல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.